அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 3/10/2024. பிரதமை திதி பின்னிரவு 2:59 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. அஸ்தம் நட்சத்திரம் பிற்பகல் 3:30 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சந்திரன், கேது. துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய். இன்றைய விசேஷம் நவராத்திரி பூஜை ஆரம்பமாகிறது. இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, மந்திரம் ஜபிக்க, மூலிகைகள் சேகரிக்க, செங்கல் சூளைக்கு நெருப்பிட, காடு கழனி திருத்த, வியாபார கணக்கு மற்றும் வழக்கு பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் நெருப்பை போல, தீயை போல எந்த நிலை வந்தாலும் சொந்த நிலை மாறாமல் சுயநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதே மேலாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. பணம் இருந்தாலும் பணம் இல்லைன்னாலும் பாசத்தை எப்பொழுதுமே காட்டக்கூடியவர்கள், பாசாங்குத்தனம் இல்லாமல் உண்மையான அன்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தவங்கள்ட்ட இருந்து இன்றைக்கி ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதா இருந்தாலும் அது சம்மந்தப்பட்டவங்களை பார்த்து இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் சுமூகமாக உங்களுக்கு வெற்றிகரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. முன்ன மாதிரி தயக்கம், தடுமாற்றம் அதெல்லாம் இல்லாமல் யாராக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசிடலாம் அப்படின்னு இன்றைய தினத்தில் நீங்கள் தைரியமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தை மேற்கொண்டு விரிவுபடுத்துவதற்கான சில யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடுங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளும் கொஞ்சம் பொறுப்பாக பாசமாக நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பணவரவு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்ல ஒரு யோக அமைப்பை எதிர்பார்க்கலாங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்புகள் தேடி வருங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரஞ்சாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்தக்கூடிய வரஞ்சாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நீ எதிர்கொள்ளும் துன்பங்களை விட அந்த துன்பங்களிலிருந்து நீ பெறப்போகும் அனுபவம் அதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆமாங்க, எல்லாரும் கஷ்டம் அப்படின்ன உடனேயே
கண்ணீர் விட ஆரம்பிக்கிறாங்க. சிலர் கவலையில் தோய்ந்து போகிறாங்க. அந்த கவலையெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. கண்ணீரும் அவசியம் இல்லைங்க. சில நேரங்களில் இறைவன் சில கஷ்டங்களை கொடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லவங்களா இல்லையா, சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் என்ன, உண்மையிலேயே நமக்கு உதவக்கூடியவங்க யார் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக இறைவன் காட்டி கொடுப்பதற்காக தான் கஷ்டங்கள் எல்லாமே வருகிறது என்பதனை புரிந்து வைத்து கொண்டு எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வோம் என்று எங்கும் எப்போதும் எதற்கும் தயாராக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி அவங்களுடைய உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயம், அதெல்லாம் எப்படி நல்லா அமையணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் ஓடுங்க. காலாகாலத்தில் பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்தி எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இருக்குதுங்க. ஏன்னா ராகு வலுத்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது ஏஜென்சி எடுக்கிறது கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் வக்கரமாக உட்கார்ந்துருக்கிறதுனால என்னதான் நம்ம ஓடி ஓடி வேலை பார்த்தாலும் நம்மளை யாராவது ஏதாவது குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சில நேரங்களில் சின்னதாக ஒரு அலுப்பு சலிப்பு மனசுக்குள்ளார வருங்க. இருந்தாலும் இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பேசுவதிலும் குறை கூறுவதிலும் நேரத்தை வீணடிக்காமல் செயலில் முதலில் இறங்குங்கள். தவறுகள் நடந்துவிட்டதே என்று உட்கார்ந்து தடுமாறி கொண்டிருக்காமல் அந்த தவறுகளை திருத்தி கொள்வதற்கான முனைப்பில் ஈடுபடுங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. நடந்துருச்சு, அதை போய் அப்பப்போ நினச்சி எதுக்காக நாங்கள் நடுங்குவான, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு எங்கும் எப்பொழுதும் தவறுகளை கண்டு நீங்கள் தடுமாறாமல் அடுத்தது நல்ல வழியில் சென்று சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் நிம்மதி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் இன்னைக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. தனாதிபதி சந்திரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. தைரியஸ்தானாதிபதி சூரியனோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. ரொம்ப நாளாக பேசாதவங்க இன்னைக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட சின்ன தொகை இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு வாங்கிறதுக்கு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு நீங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நடையாக நடக்கிறீங்க. இன்னைக்கு அதிகாரிகிட்டேருந்து நல்ல செய்தியும் தேடி வருங்க. அதே மாதிரி வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற உத்தியோகத்திலையும் இன்னைக்கு சின்னதாக ஒரு அங்கீகாரம், சின்னதாக ஒரு பாராட்டுதல்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பழைய சொந்த பந்தங்களும் தேடி வருவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். ரொம்ப வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம், பொருந்தக்கூடிய ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நட்போடு இருப்பது நலமாகும், உறவுகளோடு இருப்பது உயர்வாகும். நட்போடும் உறவுகளோடும் இருப்பது மிகப்பெரிய வரமாகும். ஆமாங்க, நட்பும் நல்லா அமைஞ்சு உறவினர்களும் நல்லவங்களாக அமைஞ்சா அதை விட ஒரு பெரிய வரம் வாழ்க்கையில் என்ன இருக்குங்க? நீங்கள் எப்பொழுதுமே நண்பர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. உறவினர்களையும் உயர்த்தி கொண்டே இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 3 கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி தடுமாற்றங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பெரியவங்க ஆசீர்வாதமும் இன்றைய தினத்தில் கிடைக்கும். கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. வீடு தேடி விருந்தினர்கள், உறவினர்களும் இன்றைக்கி வர ஆரம்பிப்பாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்தர ஜாதகம் இன்றைக்கி தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இதே மாதிரியே இருந்துட்டால் கூட போதுமே அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு நிம்மதியும் எட்டி பார்க்குங்க. வேலையாட்களை கொஞ்சம் மாற்றணும்னு நினச்சின்னு இருக்கீங்க. நல்லவங்க அமையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் முக்கியமான விஷயத்திலுமாக உங்களை கூப்பிட்டு தனிப்பட்ட வகையில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வர்ற பணம்லாம் எங்கே போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. 9வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால வியாபாரத்தில் முன்பின் அறியாதவர்களை சேர்த்துக்க வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அன்பும் பாசமும் தான் வாழ்க்கையை எப்போதும் அழகாக்கும். அன்பாக பேசுங்கள், பாசமாக பழகுங்கள். ஆமாங்க, இதைத்தாங்க நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லின்னு இருக்கீங்க. இந்த அன்பு பாசத்தால் அதிரடியாக வளர்ந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. சந்தோஷமாக பேசுவீங்க. இன்றைக்கி நெருங்கிய நண்பர்களும் தேடி வருவாங்க. உறவினர்களால் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதுலேயும் உங்கள் ராசிநாதன் சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதியும் வந்து சேருங்க. கண்டகச்சனை நடந்துன்னு இருக்கிறதுனால யாருக்காகவும் கையெழுத்து போட்டு சிக்கக்கூடாது. அதில் இந்த கடன் வாங்கி தரும்போது, பேங்க் லோன் அதெல்லாம் வாங்கி தரும்போது கேரண்டர் சைன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் எடுக்கவே கூடாதுங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணுங்க. கண்டகச்சனின்னாலே அமைதியாக இருந்துட்டால் போதும், பிரச்சனைகள் வராது. ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடும்போது அது சிக்கலாக விஸ்வரூபம் எடுக்கும். அதனால் கண்டகச்சனி இருக்கிறதுனால பொதுவாகவே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க குடும்ப விவகாரங்களை பேசாமல் இருக்கிறதும் நல்லதுங்க. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க.
யோகாதிபதி செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். வீடு வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தமாக பேசுகிறது, ஒரு முடிவுக்கு வர்றது, அதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் வாங்குவீங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அவர் அங்கே தான் இருந்தார் அப்படிம்பாங்க, நீங்கள் அந்த பக்கமே போயிருக்க மாட்டீங்க, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, பணவரவு உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மனம் ஒரு மாயசாவி. முடியும் என்று நினைத்து விட்டால் எதையும் திறந்துவிடும். முடியாது என்று நினைத்து விட்டால் அது சாவி என்பதனையே மறந்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க இந்த மனசுக்குள்ளார எதிர்மறை எண்ணங்களெல்லாம் வந்து புகுந்து கொள்ளாமல் அதை எப்பயுமே நேர்மறை எண்ணங்களால் நிரப்பி வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரனும் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியன், புதன், கேதுன்னு 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் கோபப்படுறதெல்லாம் தள்ளி போடணுங்க. முன்கோபத்தை முக்கியமாக தவிர்க்கணுங்க. யாராவது ஏதாவது வம்புக்கு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள், லேசாக வந்து சோர்வு, களைப்பு இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 3:30 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரத்தில் மதியம் 3:30 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அதிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. மற்றவங்க குடும்ப விவகாரங்களில் மூக்கு நுழைக்க வேண்டாம். அதே மாதிரி நகை, பணம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளணும். பயணங்களின் போது மொபைல் ஃபோன்லாம் தொலையாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. ஆனால் சில நேரங்களில் ஏதாவது ஏடாகுடமாக கேள்வி கேட்பாங்க. கொஞ்சம் பார்த்து பதனமாக சூதானமாக பதில் சொல்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள், வேலை சுமைகள்லாம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அடிபட்டு கிடக்கும் சிங்கத்தை விட ஓடிக்கொண்டிருக்கும் சுண்டலியே மேல் என்று நினைப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆமாங்க, எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், உழைத்து கொண்டே இருக்க வேண்டும்னு ஓய்வறிவு இல்லாமல் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு நீங்கள் அதிகாரிகளை சந்திக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. தவிர்க்க முடியாத செலவுகள், அத்தியாவசிய செலவுகள், முக்கியமான செலவுகள்னு விதவிதமாக இன்னைக்கு ஒரு பக்கம் செலவுகள் வந்து கொண்டிருக்குங்க. பழைய நண்பர்கள், உறவினர்களையும் சந்தித்து இன்னைக்கு
இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய அறிவு கூர்மையை இப்போ நீங்கள் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஆளுமைத்தன்மையும் இப்போ உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. குழப்பம் தடுமாற்றம் இல்லாமல் திடமாக தீர்க்கமாக இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. இருந்தாலும் எதிர்பாராத சில போட்டிகளால் சின்னதாக லாபம் குறையிற மாதிரி தெரியும். மாலையிலிருந்து மறுபடியும் லாபம் அதிகரிக்க தொடங்குங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. ராகு வலுத்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன வேலை சுமைகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் குரு பகவான் மறைந்து கிடக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். நாம் தேர்வோமா தேரமாட்டோமா, இப்படியே சேமிப்பு இல்லாமல் இருக்கிறமேங்கிற சந்தேகம் வரும். நிச்சயமாக நீங்கள் தேறிடுவீங்க. அடுத்தடுத்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக ஆரோக்கிய குறைவு, அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எலிவலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. ஏங்க அப்படி யோசிக்கிறீங்க? நம்மால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களாலும் நமக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுங்க. இப்படியெல்லாம் எங்கும் எப்பொழுதும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்காக தனிவலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வர வாய்ப்பு உண்டு. பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய நட்பும் உங்களுக்கு அமையுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க. புது வியாபாரம் தொடங்கிறது அல்லது அது சம்பந்தமாக ஏதாவது யோசிக்கிறது, அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துறது, அதெல்லாம் சாதகமாக இருக்கும். இன்றைக்கி வியாபாரத்திலையும் திடீர் லாபம் அதிகரிக்குங்க. ரெட்டிப்பு லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் உங்கள்கிட்ட ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க, ஆறுதலாகவும் பேசுவாங்கங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால இளமை அதிகமாகிக்கிட்டே போகும். சுறுசுறுப்பாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சிறு வாகன விபத்துகள் அல்லது சிறு வாகன பழுதுகள் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே,
ஏறாமல் குதிரை கெடும், கேளாமல் கடன் கெடும். ஆமாங்க, வண்டி வாகனம் நாம் வாங்கினோம்னா அதை தினந்தோறும் பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் விட்டுட்டோம்னா அந்த வாகனம் ஒரு மாதிரி போயிடும். அதே மாதிரி கடன் யாருக்காவது கொடுத்துட்டோம்னா அவங்கள திருப்பி தர மாதிரி கேட்கணும். கேளாமல் விட்டால் கடன் வராமலே, கடன் தொகை வராமலே போய்விடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பல பெரிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருக்கிற வேலையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் கூட இன்றைக்கி வருவாங்க. அவங்களையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே முழுமையாக கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே போல் வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் லாபம் எல்லாமே உண்டு. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, குனிவதால் வார்த்தைகள் நிமிரும், பணிவதால் வாழ்க்கை உயரும். ஆமாங்க, பேனா குனிஞ்சி எழுதும் பொழுது எழுத்துக்கள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கிறது. அதுபோல் நாம் பணிஞ்சு போனோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகுங்க. அதனால தாங்க பணியுமாம் என்றும் பெருமைன்னு எந்த இடத்துல பணிஞ்சு போகணுமோ அந்த இடத்துல பணிந்து போவதோடு மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல துணிந்து செயல்படணுமோ அந்த இடத்தில் துணிச்சலாக வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு உங்களுக்கு கையில் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் திடீர் பண வரவும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இடம் விற்கணும் அல்லது வீடு விற்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விலைக்கு விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியுங்க. திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அதனால் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வலிமையும் ஒரு பக்கம் கூடிக்கொண்டே போகுங்க. வியாபாரத்தில் என்னதான் போட்டிகள் இருந்தாலும் உங்களுக்குன்னு வர வேண்டிய வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு அதிகமானவங்க வருவாங்க. பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்கங்க. உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, தீரா கோபம் போராய் முடியும். ஆமாங்க, ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும். ஆனால் ஒரு சிரிப்பு 100 நோயை குணமாக்கும்.
அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் அனாவசியமாக கோவப்படுறதே இல்லைங்க. கோபப்படுறதுனால நம்ம உடம்பு தான் கெடுது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் நம்மளை வேறு மாதிரி பார்க்குறாங்க. எதுக்கு கோபப்பட்டுக்கிட்டு? அதுக்கு பதிலாக ஆக வேண்டியது என்னன்னு பார்ப்போமே, அறிவுபூர்வமாக சிந்திப்போமேன்னு எங்கும் எப்பொழுதும் கோபத்தை தூக்கி தூர எறிந்து விட்டு மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்து சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால என்னதான் பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் கூட ஏதாவது சில நேரம் வயிறு நோவுது, ஏதோ சின்ன சின்ன தொந்தரவுகள் உடம்புக்கு கொடுத்துட்டு தான் இருக்குதுங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே போல் என்னதான் நாம் பார்த்து பேசினாலும் கூட சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு சில வார்த்தைகளை சொல்லிடுறோமேங்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டு இருக்குங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லை சங்கடத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நாம் செல்வந்தராக இருக்கிறோமா அல்லது பணத்தை தேடி நாம் அலைஞ்சின்னு இருக்கிறோமா அப்படிங்கிற சந்தேகங்கள், எதிர்கேள்விகள் இதெல்லாம் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. யோகாதிபதி சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். 8வது வீட்டுக்குள்ளார முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அருகில் இருக்கும் கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் இருக்கும் நிம்மதியை அடைய முடியும். ஆமாங்க, இன்றைக்கி என்ன கடமையோ அதை நாம் சிறப்பாக செய்து முடித்தோம்னா தான் நாளைய நம்முடைய கனவு நனவாகுவதற்கான வழிவகைகள் பிறக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு எதையும் தள்ளி போடாமல் உடனடியாக செய்து முடித்து உயரத்தை பிடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நல்ல விதத்தில் முடியுங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறது போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போகுதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 7.5 சனியில் விரயச்சனி இருக்கிறதுனால நம்மளுக்கும் தெரியாமல் நம்மையும் அறியாமல் ஏதாவது ஒரு செலவு உள்ளே நுழைஞ்சிடுது. 10 ரூபாயில் இந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 40 ரூபாயில் போய் முடியுது. நாம் எதிர்பாராத வகையில் செலவு கூடிக்கிட்டே போகுதுங்கிற நெருக்கடியும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். அவசரப்படாதீங்க. வியாபார ரகசியங்கள் வெளியில் கசியாமல் பார்த்துங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் எல்லாம் இருக்கும். நீங்கள் சொல்லாததை சொன்ன மாதிரியும் செய்யாததை செய்த மாதிரியும் மேலதிகாரியோ அல்லது கூட இருக்கிறவங்களோ பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் சங்கடப்பட்டீங்கன்னா அப்புறம் அந்த வேலையிலே இருக்க முடியாது. சரிதான் அப்படின்னு சொல்லி அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். பிள்ளைகளை அவங்க போக்கில் நீங்கள் விட்டுப்பிடிங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டு ஒரு சாமியார் தெருவா சுற்றின்னு இருப்பார். திடீர்னு நடு ரோட்டில் அப்படியே உட்காந்துருவார். வெயில் மழை அதெல்லாம் அவருக்கு எதுவுமே பாதிக்காது. கடுமையான உச்சி வெயிலாக இருக்கும். எல்லாரும் வெளியில் வர்றதுக்கே யோசிக்கிற நேரமாக இருக்கும். ஆனால் அவர் அப்படியே அந்த வெயிலில் எந்தவித ஒரு காலணி காலில் இருக்காது. அதே நேரத்தில் வேறு எதுவும் தலையில் ஒன்றும் துணியெல்லாம் போட்டுக்க மாட்டார். அந்த நேரத்தில் கடுமையான வெயிலில் உட்கார்ந்துருப்பார்.
சோன்னு மழை பொழியும். ஆனால் அந்த மழைலாம் அவரை ஒன்றுமே பண்ணாது. அவர் மட்டும் கடுமையான தவம் இருப்பார். எப்பயுமே வந்து அந்த தோள்பட்டையில் ஒரு பை வந்து இருந்துன்னு இருக்கும். அதில் வந்து விதவிதமான பொருட்கள், அது என்ன பொருட்கள்ங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் வந்து எல்லாம் கலந்த பொருட்களுடைய மூட்டை, ஒரு துணி மூட்டை எப்பயுமே அவர்கிட்ட இருக்கும். யாராவது வராங்க போகிறாங்க அப்படிங்கக்குள்ள யாருக்காவது தரணும் போல் அவருக்கு தோணும். திடீர்னு தன்னுடைய எதிர்த்தாப்பில் வர்றவங்களுக்கு ஏதாவது அந்த மூட்டையிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கொடுப்பாரு. அதுக்கடுத்து வந்து அவரை தரிசிக்க வர்றவங்க, அவரை வேண்டிக்க வர்றவங்க, அவங்களுக்கு ஏதாவது கையில் எடுத்து கொடுப்பார். ஏதோ ஒன்று அந்த மூட்டையில் கை விடுவார். ஏதாவது ஒரு பொருள் வரும், அதை எடுத்து அப்படியே கையில் கொடுப்பார். அந்த மாதிரி யாராவது அந்த பொருள் வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம். அன்னையிலேருந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்காகவே நிறைய பேர் வந்து காலையில் வந்து அப்படியே நிற்பாங்க, அவரை பார்த்து தரிசனம் பண்ணுவாங்க. அவர்கிட்ட அப்படி நமக்கு ஏதாவது கையில் தருவாரா, அந்த மூட்டையிலேருந்து எடுத்து, அந்த துணி மூட்டையிலேருந்து எதாவது எடுத்து நமக்கு தருவாரா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த சுவாமிகள் தர்றது கிடையாது. யாராவது ஒரு சிலருக்கு அவருக்கு தோன்றவங்களுக்கு மட்டும் எடுத்து கொடுப்பாரு. இதுக்காகவே வியாபாரிகள்லாம் காலையிலே வந்துடுவாங்க, சாவி எடுத்துக்கிட்டு, கடை சாவி எடுத்துக்கிட்டு. ஏன்னா சுவாமியை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் கடையை திறந்தோம்னா அன்னைக்கு வந்து வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த சுவாமியை கையால் ஏதாவது ஒரு பொருள், அது குப்பையாக இருந்தாலும் சரி, கூலமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அன்னையிலேருந்து அவங்களுக்கு செல்வ நிலை, அன்னையிலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு பணக்கார நிலை, ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அப்படியே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அதை அனுபவப்பட்டவங்க எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அபாரமான சக்தி கொண்ட சுவாமிகள் பேர் வந்து ஸ்ரீ ராகவ சுவாமிகள் அப்படின்னு அந்த மகானுடைய பேருங்க. இந்த மகான் வந்து வேட்டைக்காரன் புதூர் அப்படிங்கிற ஊரில் அழுக்கு சுவாமிகளுடைய சமாதியிலேயே உட்கார்ந்து கிடப்பார். அங்கேயே அப்படியே வந்து உட்கார்ந்தே இருப்பார். அந்த அழுக்கு சுவாமிகளுடைய ஆசீர்வாதம், அந்த அழுக்கு சுவாமிகளுடைய அந்த மௌன நிலை, அதெல்லாம் இவரை வந்து இந்த ஸ்ரீ ராகவ சுவாமிகள் வந்து ஒரு பரவச நிலைக்கே அழைச்சிட்டு போகும். இவருக்கு குருநாதர், ஸ்ரீ ராகவ சுவாமிகளுக்கு குருநாதரே வந்து அழுக்கு சுவாமிகள் தான். அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பார். அவருடைய அந்த ஞான கண்கள், இந்த ஸ்ரீ ராகவ சுவாமியுடைய ஞான கண்கள் ரெண்டுமே சந்திக்கும் போது உருவாக்கக்கூடிய அந்த பரவச நிலை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அப்படியே ஜீவசமாதி நிலைக்கே இவர் போயிடுவார். அந்த மாதிரி பல தவநிலையெல்லாம் ஸ்ரீ ராகவ சுவாமிகள் வந்து மேற்கொண்டு வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவருடைய பக்கத்திலேயே ஒரு பாம்பு படுத்திருக்கும். இவர் எந்த ஊருக்கு போனாலும் சரி, காட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் இவர் பக்கத்திலேயே ஒரு பாம்பு வந்து படுத்தே கிடக்கும். அதை எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி கடைசி 3 வருஷத்தில் வந்து ஷிரடிக்கே போயிட்டார். ஷிரடி சத்திய சாய்பாபா வந்து வணங்கி அங்கவே போய் இருந்துட்டு அதுக்கு பிறகு வேட்டைக்காரன் புதூருக்கு வந்துட்டாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போகும் பொழுது நமக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். நாம் என்ன நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு போகிறோமோ அது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து தவநிலையில் இருந்தபோது எப்படி எல்லாருக்கும் பொருள் கொடுத்து அவங்கள வந்து பெரிய அளவுக்கு ஆக்குனாங்களோ, அதே மாதிரி நாமும் அவருடைய ஜீவசமாதிக்கு போய் வேண்டிக்கிட்டோம்னா அவர் பார்த்து நமக்கு ஆசீர்வாதம் தருவார். அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையினுடைய தலையெழுத்தே மாறிடும், தலைவிதியே மாறி நமக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த ஸ்ரீ ராகவ சுவாமியுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, பொள்ளாச்சி ஆனைமலை பகுதியில் உள்ள ஆத்து பொள்ளாச்சியில் வந்து கவுண்டர் தோட்டத்தில் இந்த மகானுடைய ஜீவசமாதி வந்து அமைஞ்சிருக்குது. எப்பயாவது நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீ ராகவ சுவாமியுடைய அந்த ஜீவசமாதிக்கு சென்று வழிபடுவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய தினத்தில் யோகிகள், தபசிகள், சந்நியாசிகள், சாதுக்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.